இலங்கையின் கிழக்கே வளிமண்டலத்தில் உருவாகி வரும் தளம்பல் நிலை வலுவடைந்து வருவதால் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும், நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் வடமேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும், சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பலத்த மழையினால் கலாவாவியின் 2 வான்கதவுகளும் தலா 4 அடி திறக்கப்பட்டு கலாஓயாவின் நீர் வெளியேற்றப்படுகின்றது. இதனால் கல்நீரவில் இருந்து கிரிப்பிட்டியாகம வரையிலான வீதியின் ஹண்டுகம பாலத்திற்கருகில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. பலத்த மழையினால் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் லுணுமோயாவுக்கு தலா 2 அடி வரை இன்று திறக்கப்பட்டுள்ளன. அதிக நீர் கொள்ளளவினால் கந்தலாய் நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளில் 6 வான்கதவுகள் தலா 1 அடி திறக்கப்பட்டுள்ளன. தம்புளையில் உள்ள கண்டலம நீர்த்தேக்கம் தொடர்ந்தும் வான் பாய்கின்றது. மிரிஸ்கோனியா ஓயா டமுலு ஓயா ஊடாக கலாவாவியின் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார்.